ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. இட் கண்டினியூஸ் சம் பிளஸிங்ஸ். அது தொடர்ந்து சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கூறுகிறார். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, வெற்றி சிறக்கிறவர்களுக்கு, அப்படி என்றால் அநேகர் தோல்வி அடைகிறார்கள். இப்போ ஒரு பரீட்சை எழுதும்போது அந்த பரீட்சையில் ஒரு கூட்டம் வெற்றி பெறும், ஒரு கூட்டம் தோல்வி அடையும். ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் ஆவிக்குரிய காரியத்திலையும் அப்படித்தான். ஒரு கூட்டம் வெற்றி அடையும், ஒரு கூட்டம் தோல்வி அடையும். அதுல மேல ஆண்டவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. When the Holy Spirit instructs the church what to do, not to do, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். அதை நாம் கேட்காமல் போகும்பொழுதுதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொண்டால் அதுல யாக்கோபு தன் மாமனை விட்டு, தன் மாமனாரை விட்டு விலகி அவன் யாப்போக்கு நதிக்கரையை தாண்டி ஏசாவை சந்திப்பதற்கு முன்பு ஆண்டவரோடு போராடி பின்பு ஏசாவை சந்தித்து அவனும் அவனுடைய ஆட்களை அனுப்பிவிட்டு இவனும் இவனுடைய மந்தைகளும் கூட்டமும் ஆண்டவர் அவனுக்கு பெத்தேலுக்கு போக சொல்லியிருந்தார். ஆவியானவர் ஆண்டவர் யாக்கோபுக்கு பெத்தேலுக்கு போகும்படி சொன்னார். ஆனால் யாக்கோபு பெத்தேலுக்கு போகவில்லை. மாறாக he turned his way, அவன் தன் வழியை மாற்றினான். Where he went, did he know that? சீகேம். அந்த சீகேமுக்கு அவன் போகிறான். அந்த சீகேமுக்கு அங்க போன பொழுது சீகேமின் மனிதர்கள் எல்லாம் இவனோடு ஆடு மாடுகளையும் இவனுடைய கூட்டத்தையும் வேலைக்காரர்களையும் பார்த்து, நாம் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணினால் இவருடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளலாம். அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சு. என்னன்னா, அந்த ராஜாவுக்கு இவங்க சொத்தெல்லாம் இருக்கு, எங்க போறதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இவங்க சொத்தெல்லாம் நம்ம இவங்களோட லிங்க் பண்ணி எல்லாத்தையும் அபகரிச்சிடலாம் அப்படின்னு அவன் ஒரு பிளான் போடுறான். இந்த பிளான் போடுறது மட்டும் இல்லை, இவன் அதற்கு முன்பே தீனா அங்கங்க தன் மாமனார் வீட்டுல இருந்தப்ப தீனா வயல்வெளிக்கு போவா, அங்க போவா, இங்க போவா. அந்த ஊர் அவளுக்கு பழக்கப்பட்டது. இந்த சீகேம் பழக்கப்படலை. இவன் வாலிப பிள்ளை. இவன் தன் நண்பர்களோடு தோழிகளோடு தன் தோழிகளை அழைத்து நம்ம போய் இந்த பட்டணத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அவ போகும் பொழுது அந்த சீகேமுடைய அதிபதி அவனுடைய மகன் அவளை கொண்டு போயிடுறான். நான் அவளை பார்த்தோன்னே கண்டதும் காதல் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்து முடிந்த பின்பு யாக்கோபுக்கு தெரிய வருகிறது. பெண் கேட்க வருகிறார்கள். என்ன, அந்த பிள்ளைய கற்பழிச்சு சிதைச்சி சின்னாமண்ணமாக்கி அவளை அங்க வச்சுக்கிட்டு அவளை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று பெண் கேட்க என் வீட்டுக்கு வருகிறான். அப்ப சொல்றா, நீ எங்களோட வியாபாரம் பண்ணலாம், உங்கள்த எங்களுக்கு கொடுக்கலாம், எங்கள்த நாங்க வாங்கிக்குவோம், நாங்க உங்களுக்கு தருவோம் இப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். யாக்கோபு ஒன்றும் சொல்லலை. என் பிள்ளைங்கெல்லாம் வரட்டும், வயல்வெளியில இருக்காங்க, அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பதில் சொல்றேன்னு அனுப்பி விட்டுட்டு தன் பிள்ளைகள்கிட்ட கேட்ட பொழுது அவன் சொல்றான், அவங்க இப்படி இருக்காங்க, நம்ம எப்படி அவங்களுக்கு தர்றது அப்படின்லாம் பேசி ஒரு தீர்மானம் பண்ணி அவர்களை விருத்த சேதனம் பண்ணும்படி ஒப்புக்கொள்ள பண்ணியாச்சு. ஆனா இதுல லேவியும் சிமியோன்
லேவியும் அவனுக்கு ஒரு கூட்டாளியை சேர்க்கிறான். இந்த இந்த கூட்டாளிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த கூட்டாளியை சேர்ந்து 2 பேரும் போறான உள்ள 2 பேர் தான் ஹோல் பட்டணத்தை காலி பண்ணிட்டான். இவனுங்க கிட்ட அவனுங்க கொள்ளையடிக்கணும்னு நினைச்சதெல்லாம் இவனுங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு கொண்டு போயிட்டான். யாக்கோபு பயப்படுறான். ஏன்னா சுற்றிலும் கானானியர்கள் இருந்தாங்க. கானானியருடைய பலம் அதிகம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து அடிச்சானா நம்ம என்ன ஒரு சின்ன கூட்டம் நாசமா போயிருமே அப்படின்ட்டு பயப்படுறான். கர்த்தரிடத்துல நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவர் சொல்ல, நீ போ, நான் கூட தான் இருக்கேன். கர்த்தரால் விடப்பட்ட பயங்கரம் அவர்களை பிடித்ததினால் அவர்கள் அவனை பின்தொடரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒழுங்கா அவன் புறப்பட்டு பெத்தேலுக்கு வரான். அவருடைய வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளி, ஒரு தோல்வி, தன்னுடைய மகளை, தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை, தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையினுடைய தன்மை இழக்க கொடுத்து 12 சகோதரர்கள், ஒரே ஒரு சகோதரி, அவளை கடைசியா ஒருத்தனுக்கு மறுமனையாட்டியா தான் கொடுத்தார். ஏன்னா அவள் தீட்டுப்பட்டதினா ஒரு அவமானம் யாக்கோபுக்கு உண்டானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஊழியத்தில், ஆண்டவர் அழைத்த அழைப்பில், ஆண்டவருடைய காரியத்தில் நாம் நிலை நிற்க முடியாதபடி ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசிகளா இருக்கோம், ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறார், நமக்கு ஒரு பிசினஸை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஏதோ ஒன்றை தந்திருக்கிறார், நாம் அதுல வளர 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 வேண்டும். ஆனா நம்முடைய வாழ்வில் வழிபாதையில் சில மாற்றங்கள் நாமே ஏற்படுத்தி நாமே நமக்கு தோல்விக்கு காரணமாகி விடுகிறோம். பெரிய ஞானி மாரி சிலர் சொல்லுவாங்க, நான் அவரை தானே நம்புறேன், அப்புறம் ஏன் எனக்கு இப்படி? நான் அவர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, தண்ணி அடிக்க போகும்போது அவரை தானே நம்பி போய் தண்ணி அடிச்ச? பாவம் செய்யும் பொழுது அவரை தானே பார்த்து போய் பாவம் செய்த? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வியாபாரி இருக்கார். அந்த வியாபாரி ஆசைப்படலாங்க, வியாபாரத்துல ஆசைப்படலாம், லாபம் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா லாபம் வைக்கக்கூடாது இல்ல. கடையில 1 கிலோ வெண்டைக்காய் 10 ரூபா, 1 கிலோ வெண்டைக்காய் 10 ரூபா தான். அது மார்க்கெட்ல 10 ரூபா தான் விற்கிறாங்க. எங்க காதாலே நாங்க கேட்டிருக்கோம், நாங்க வாங்கியிருக்கோம். ஒரு எமர்ஜென்சி, அதாவது முத வாரம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஒரு எமர்ஜென்சி, ஒரு வெண்டைக்காய் வாங்குவோன்னு சொல்லி அந்த கடைக்கு போனா, அந்த கடையில என் மனைவி 1/2 கிலோ போடுங்கன்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க எவ்வளோ 1/2 கிலோ எவ்வளோன்னு 30 ரூபா. சரி எனக்கு 1/4 கிலோ போடுங்க அப்படின்னு அவங்க வாங்கிட்டு வந்துட்டு, கடையில 10 ரூபாயில் வாங்கணும், நம்ம விலை ஏறிச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்கள் அடுத்த நாள் வேற இடத்துல போகும்போது அங்கேயும் இந்த வெண்டைக்காய் வித்துச்சு. போய் வாங்கினா அங்க 10 ரூபா தான், அங்க 10 ரூபா தான். இந்த ஆள் பாருங்க, ஒரு 10 ரூபா பொருளுக்கு 50 ரூபா மேல வச்சு விற்கிறான்னா இந்த ஆளை நம்ம என்ன சொல்ல? அப்புறம் அவன் பேராசை இல்லையா இது? இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நாம் தவறிவிட்டு கர்த்தர் எனக்கு வெற்றி தரவில்லை என்று எப்படி சொன்னா எப்படி அது சாத்தியம்? கர்த்தர் நமக்கு வெற்றி தரவில்லை என்று சொன்னா எப்படி அது? அதான் தோல்வி கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு ஆண்டவருடைய ஆவியானவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம நடந்தா நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும். ஆண்டவர் சொல்ற, எல்லாருக்கும் கொடுத்த மன்னா இல்லப்பா, மறைவான மன்னாவை உனக்கு தருவேன். இட் இஸ் அன் ஸ்பெஷல் ஃபுட்.
இட் இஸ் a ஸ்பெஷல் ஃபுட். அவர் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மேன்மையாக வைக்கும் பொழுது விருந்து சாலையில் கொண்டு போய் ஒரு விருந்து பண்ணுவதற்கு சமானம் அது. எல்லாருக்கும் முன்பாக உங்க பெயரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அந்த எல்லாருக்கும் நடுவில், அவங்களுக்கெல்லாம் கிடையாது அந்த மன்னா, மறைவான மன்னா, ஸ்பெஷல் மன்னா எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அதை உங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போய் அங்கெல்லாம் சாப்பாடு வேலை நடந்துட்டு இருக்கு, நமக்கு சீட் இல்லை. அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு உரியவர் பார்க்குறாரு, ஏன் நீங்க எங்க நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் உயர்ந்த நிலைமையில் ஒரு இடத்துல உட்கார வச்சு உங்களை சாப்பிட வைக்கிறாரு. அது கெத்து தானே. அதே போலதான் கர்த்தர் இங்க சொல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன். எப்படி ஜெயம் கொள்ளணுமா? ஆவியானவர் சொல்றத கேட்டு ஜெயம் கொள்ளணுமா, சும்மா கிடையாது. நீங்க ஏதோ வெற்றி சிறக்கணும், ஏதோ ஜெயிக்கணும், ஏதோ நடப்பிக்கணும் இல்ல. ஆவியானவர் சொல்றதை கேட்டு, சபைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்டு ஜெயம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படின்னா வேத வசனங்களை வாசிக்கிறீர்கள், ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவா, அதை கேளுங்க, உங்களை ஜெயிக்க பண்ணுவா. நீங்க தோல்வி அடைய மாட்டீர்கள். ஐயோ நான் இதுல தோல்வி இல்ல, நீ ஜெயிக்க பிறந்தவன். உன்னை கர்த்தர் ஜெயம் எடுக்க வைக்கத்தான் இந்த காலை வேளையில உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் தோல்விகளை தூக்கி போடு, கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ண போகிறார். இதுவரை நடந்த தோல்விகளை நினைத்து கொண்டிருக்காதே, இப்பொழுது கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணி உன்னை உயர்த்த போகிறார். அதை பெற்று நீ அனுபவிக்க போகிறாய். இதை தேவனிடத்தில் மகிழ்ச்சியோடு, ஆண்டவரை நான் ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும் என்று முன்னேறுங்கள். கர்த்தர் பலத்த கிரிகளை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென்.